السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. قال النبي صلى الله عليه وسلم: من حق الولد على الوالد ثلاثة أشياء: أن يحسن اسمه إذا ولد، ويعلمه الكتابة إذا عقل، ويزوجه إذا أدرك، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தாரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 10ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குழந்தை வளர்ப்பின் சட்டங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 66வது சூராவின் 6வது ஆயத்தில் சொல்லி காட்டுவான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தவர்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா. அந்த நரகத்தினுடைய எரிக்கட்டைகள், எரியக்கூடிய கட்டைகள் மனிதர்களும் கற்களும் தான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்வான். குழந்தை, பொதுவாக குழந்தை பிறந்த பிறகல்ல, நமக்கு பிறப்பதற்கு முன்பே அது நம் குழந்தைதான். அதனால்தான் தாயினுடைய கர்ப்ப அறையில் இருக்கிற போதே அந்த தாய் அவ்வப்போது தன்னுடைய வயிற்றை தொட்டு பார்த்து ஆனந்தமடைந்து, என்னுடைய பிள்ளை எட்டி உதைக்கிறான், என்னுடைய பிள்ளை சிரிக்கிறான், என்னுடைய பிள்ளை அப்படி செய்கிறான் இப்படி செய்கிறான் என்று சந்தோஷப்படுகிறாள். ஒரு தகப்பனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள், என்னுடைய குழந்தையை அவள் சுமந்திருக்கிறாள் என்பதை நினைக்கிற போதே அவர் மிகப்பெரிய ஆனந்தம் அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அல்லாஹ் மக்களுக்கு தந்திருக்கிற செல்வங்களின் மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் என்று சொல்கிறோம். யாருக்கெல்லாம் இதுவரை அந்த செல்வத்தை கொடுக்காமல் இருக்கிறானோ அவர்களுடைய ஏக்கமும் அவர்களுடைய கஷ்டமும் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு பெரிய ஞானத்தை தந்திருக்கிறான் என்று நம்மை எண்ண வைக்கும். எனவேதான் குழந்தை வளர்ப்பென்பது பிறந்த பிறகு வளர்ந்த பிறகு வளர்ப்பதல்ல, குழந்தை பிறப்பதற்கு முன்பே வளர்க்கக்கூடிய கட்டாயம், எப்படி வளர்க்க வேண்டும் என்கிற முறையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஆணுடைய இந்திரிய துளி பெண்ணுடைய தாயினுடைய கர்ப்ப அறையை அது அடைகிற போது குழந்தையாக மாறுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: நீங்கள் உங்கள் மனைவியோடு தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு எப்போது உங்களுக்கு விந்து வெளியாகிறதோ அந்த சமயம் மனதுக்குள்ளே நீங்கள் ஓத வேண்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும்: அல்லாஹும்ம ஜன்னிபின ஷைத்தான
வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்களையும் ஷைத்தானின் தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த அணுவின் மூலமாக எங்களுக்கு எந்த குழந்தையை நீ தரவிருக்கிறாயோ ரிஸ்காக, அந்த குழந்தையையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயும் கூட அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய சொல்கிறார்கள். குழந்தையினுடைய முதல் படித்தரம் குழந்தை உருவாக இல்லை, குழந்தை உருவாக வாய்ப்புள்ள ஒரு இந்திரிய துளி. ஒருவேளை இந்த துளியும் வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது இது அல்லாத வேறு துளிகளும் வாய்ப்பாக இருக்கலாம். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய விந்தணு பெண்ணினுடைய கர்ப்ப அறைக்குள் போகும்போது, உங்களை விட்டு அது வெளியாகிற போது, நீங்கள் மனைவியோடு இருக்கும் போது மனதுக்குள்ளே, வெளியிலே வார்த்தையை சொல்வது அநாகரிகம் என்பதனால் மனதுக்குள்ளே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். யா அல்லாஹ் எங்களையும், என்னையும் என்னுடைய மனைவியையும், எங்களுக்கு எதை நீ ரிஸ்காக கொடுக்க போகிறாயோ குழந்தை, அந்த குழந்தையையும் எங்களை ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பாயாக என்று துஆ செய்யுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க சொல்கிறார்கள். என்றால் குழந்தை எப்போது விந்தணுவாக இருக்கிறதோ அப்போதே அதை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். நம்மால் ஷைத்தானுடைய தீங்கை தடுக்க முடியாது என்பதனால் நம்மளுடைய கையாலாகாத தனத்தை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறோம். யா அல்லாஹ் இதன் மூலமாக உருவாக்கக்கூடிய குழந்தையை ஷைத்தானிடமிருந்து காப்பாற்றுவது என்பது என்னால் இயலாத காரியம், எனவே நீயே காப்பாற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை ஒப்படைக்க சொல்கிறார்கள். இது ஆரம்பம். ஒரு குழந்தையை வளர்ப்பதிலே ஷைத்தானுடைய தீங்குகளிலிருந்து அவனை பாதுகாத்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். பிறகு அந்த விந்தணு கருவாக உருவாகிற போது, அப்போதும் நீங்கள் கர்ப்பிணியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதுங்கள் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கும் போது சஜிதா செய்கிறாள் என்றால் உள்ளே இருக்கிற குழந்தையும் சேர்ந்தே சஜிதா செய்கிறது. கர்ப்பிணியாக இருக்கும் போது ஒரு பெண் குர்ஆனை ஓதுவாளேயானால் அந்த குர்ஆனுடைய சப்தங்களை அந்த குழந்தையும் கேட்கிறது. அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் என்று கண்டுபிடித்து சொல்லப்பட்ட விஷயம், ஒரு ஆரம்பகால கர்ப்பிணியை ஒரு அறையில் வைத்து அவளுக்கு ஒரே விதமான இசையை மட்டும் கேட்க செய்து, பிறகு அவள் குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தையை பெற்ற உடனேயே குழந்தை படுக்க வைக்கப்பட்டிருக்கிறது, அதே இசை மீண்டும் ஒளிபரப்பப்படுகிறது. அந்த குழந்தை இசை எங்கிருந்து வருகிறதோ அந்த திசையை பார்க்கிறது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு குழந்தை எந்த இசையை கர்ப்பிணியாக இருக்கும் போது ஒரு தாய் கேட்கிறாளோ அதே இசையை அந்த குழந்தை ஞாபகம் வைத்து பிறந்த பிறகு அதன் பக்கமே அதனுடைய எண்ணங்கள் போகிறது என்பதை இந்த விஞ்ஞானம் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதிகமான குர்ஆனை ஓதுகிற போது, அதிகமான இபாதத்துகள் செய்கிற போது, வணக்கங்கள் புரிகிற போது உள்ளே இருக்கிற குழந்தையும் சாலிகான குழந்தையாகவே வளர ஆரம்பிக்கிறது. இதற்கு நேர் முரணாக, இதற்கு நேர் மாற்றமாக நாம் நம்முடைய பெண்களை, நம்முடைய கர்ப்பிணிகள் அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில், குழந்தையத்தினுடைய வயிற்றில் சுமந்திருக்கிற அந்த காலகட்டத்தில் இது மாதிரியான குர்ஆன் ஓதுதல் போன்ற இபாதத்துகளை தவிர்த்து நல்ல ரெஸ்ட் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுக்காக, இதில் வேற 7வது மாசத்துல அம்மா வீட்டுக்கு வேற அனுப்பிச்சிடுறோமா, கேட்கவே வேணாம். முழு ரெஸ்ட், அந்த முழு ரெஸ்டையும் ரொம்ப அருமையாக உபயோகிப்பாங்க. ரொம்ப ஒரு சீரியல் விடாம, ஒரு பாடல்கள் விடாம, எல்லாத்தையும். எந்த வீட்டில் டிவி இல்லையோ, தன்னுடைய பெண் கர்ப்பமாகி வந்து விட்டால் அந்த தகப்பன் தன்னுடைய பெண்ணுக்காக வேண்டியாவது டிவியை கொண்டு வச்சிடுறார். பாவம், சும்மாவே இருக்கிறா புள்ள, போர் அடிங்க அவளுக்கு, பார்த்துட்டு போறா அப்படின்னு. இதையே பார்த்து வளர்கிற குழந்தையினால் தான் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நாம் சொல்லுகிறோம், சொல்வதை கேள்விப்படுகிறோம், புள்ளைய தாளாட்டி பாடி தொட்டில ஆட்டினாலாம் தூங்குறது இல்லை. ஒரு சினிமா பாட்டு போட்டு விட்டா போதும், ஜம்முன்னு தூங்கிடுறா. டிவியை ஆன் பண்ணாதான் தூங்கவே ஆரம்பிக்கிறான். நம்மலாம் சொல்லுவோம், குழந்தை தூங்குது அப்படின்னா டிவியை அணைச்சிருமா, டிவியை ஆஃப் பண்ணு, பிள்ளைக்கு டிஸ்டர்பா இருக்கும், தூங்க மாட்டா, தூக்கம் கெட்டு போயிடும். அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்ப டிவியை ஆன் பண்ணாதான் குழந்தை தூங்குது, ரேடியோவும் ஆன் பண்ணாதான் குழந்தை தூங்குது, இசையை ஆன் பண்ணாதான் குழந்தை தூங்குது. காரணம் என்ன அப்படின்னா,
இந்த இசைதான் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே அதுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. இதுதான் அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த குழந்தை அதன் பக்கம்தான் அதனுடைய முழு திருப்புதலும் இருக்கிறது. எனவே அந்த இசையின் மீது தான் அது அதிக ஆர்வம் கொண்டிருக்கிறது. அப்படியே அது மாறி போய்விடுகிறது. இப்படி ஒவ்வொரு கரு உருவானதிலிருந்தே ஒவ்வொன்றையும், அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், சுவனம் என்பது உங்கள் தாய்மார்களின் பாதடியில் இருக்கிறது என்று சொல்வார்களே. இது பெற்றோர்களை சிறப்புப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட இன்னொன்றையும் இங்கே நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு பெண் நினைத்தால் ஒரு குழந்தையை சொர்க்கவாதியாக மாற்றலாம். நம்முடைய சொர்க்கமும் நரகம் தாயின் காலடியில் தான் இருக்கிறது. அவள் நினைத்தால் ஒரு குழந்தையை சொர்க்கவாதியாக மாற்றலாம். அவள் நினைத்தால் ஒரு குழந்தையை நரகவாதியாகவும் மாற்றலாம். அவளுடைய கையில் தான் இருக்கிறது. அவளுடைய தர்பியத், அவளுடைய பழக்க வழக்கம் எப்படி அமைகிறதோ அப்படித்தான் அந்த குழந்தையும் அமைகிறது. பிறந்த பிறகு கருவாக இருக்கும் போதும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு, கருவில் இருக்கும் போதும் இபாதத்துகள் மூலமாக அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை, மார்க்கத்தினுடைய அனுஷ்டானங்களை, குர்ஆனை அதனுடைய உள்ளத்தில் பதிய வைப்பது, கருவுற்ற பிறகு, குழந்தை பிறந்த பிறகும் கூட இஸ்லாம் காட்டுகிற வழிமுறை இதுதான். பிறந்த உடனேயே அதனுடைய காதில் அல்லாஹு அக்பர் என்கிற பாங்கொலி கேட்க வேண்டும். வலது காதில் பாங்கும் இடது காதிலே இக்காமத்தும் சொல்லி அந்த குழந்தைக்கு ஊத வேண்டும். ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, பாங்கு இக்காமத் சொல்றது பேர் வைக்கும் போதுதான். பேர் எப்போ வைப்போம் அப்படின்னு சொன்னா ஒரு 7 வயசு 8 வயசு சின்னத்தெல்லாம் விட்ட பிறகு, கத்தனை பண்ண பின்னாடி. ஏன்னு சொன்னா அது வரைக்கும் மாமா வரல, மாமா வெளிநாட்டில் இருக்கிறார், அவர் வந்த பின்னாடி தான் பேர் வைக்கணும். ஏன்? அப்பதான் 3 பவுன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மச்சான் இங்க இருக்கிறார், அவர் வந்த பிறகுதான் பேர் வைக்கணும். இப்படியே சொல்லி சொல்லி காலம் தாழ்த்தி 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 அந்த குழந்தை எல்லா உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கேட்ட பிறகுதான் அல்லாஹ்வுடைய பெயரையும் ரசூலுடைய பெயரையும் கேட்கிறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அதனுடைய காதுகளில் விழ வேண்டிய வார்த்தை அல்லாஹு. எனவேதான் பிறந்த உடனே எப்பனாலும் பேர் வச்சுட்டு போங்க. முதல்ல பிறந்த உடனே என்ன செஞ்ச, குழந்தையை முதல்ல கொண்டு கொடுக்குறாங்க. அப்பவே பாங்கு சொல்லி வலது காதிலேயும் இக்காமத்தை சொல்லி இடது காதிலேயும் என்ன செஞ்சிடும், ஊதணும். அப்படி ஊதப்படுகிற போது அந்த குழந்தை சாலிகான குழந்தையாக வளர்வதற்கு அது காரணமாக அமையும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, எப்போது ஒரு குழந்தையினுடைய காதுகளில் பாங்குலி கேட்கிறதோ அப்போது அந்த குழந்தை உம்மு சிபியான் என்று சொல்லக்கூடிய ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெறுகிறது. பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஷைத்தான் நல்லா படைச்சு வச்சிருக்கிறானா, பிள்ளைங்களை ஏமாத்துறதுக்கு, பிள்ளைங்களுக்கு எடுக்கிறதுக்குன்னு. அந்த தலைவனுக்கு பேரு உம்மு சிபியானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த உம்மு சிபியான் என்று சொல்லக்கூடிய அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து இந்த குழந்தை பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அங்க என்ன சொல்லப்பட வேண்டும், பாங்குலி சொல்லப்பட வேண்டும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், 7வது நாளில், குழந்தை பிறந்த 7வது நாளில் அதற்கு பெயர் சூட்டுவது. அந்த பெயரும் மிக அழகான, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான பெயர்களை சூட்டுவது. காரணம், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக, துதுஊன யௌமல் கியாமா பி அஸ்மாஇக்கும் வ அஸ்மாஇ ஆபாஇக்கும், மறுமை நாளில் நீங்கள் உங்களுடைய பெயர்களையும் உங்களுடைய தகப்பனாரின் பெயர்களையும் கொண்டு அழைக்கப்படுவீர்கள். இன்னாருடைய மகன் இன்னார் என்று சொல்லி பெயர் சொல்லித்தான் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். எனவே ஃபஅஹ்சினு அஸ்மாஅக்கும், உங்களுடைய பெயர்களை நீங்கள் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. ஆனா இப்போது யாராவது நம்மகிட்ட பேர் வந்து கேட்டாலும் உமர் அப்படின்னு வைக்கலாமா, அபூபக்கர்னு வைக்கலாமா, உஸ்மான் வைக்கலாம்னா அதெல்லாம் பழைய பேர். லேட்டஸ்டா ஏதாவது பேர் சொல்லுங்க. அந்த பேரெல்லாம் விடுங்க, அதெல்லாம் பழைய காலத்து பேருங்க. ஏதாவது லேட்டஸ்டா பேர் சொல்லுங்க. மர்ஹூம் நம்மை விட்டு மறைந்து விட்ட ஹலீல் அஹ்மத் கீரனூரி ஹசரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், ஒரு தடவை மைசூரிலே மைசூர் மகாராஜா இறந்து போயிட்டார், செத்து போயிட்டார் அப்படின்னு ஊரெல்லாம் பேசப்பட்டுச்சான். எல்லாருமே பேசுறாங்க, ஊரே சொல்லுது மைசூர் மகாராஜா செத்து போயிட்டார், மைசூர் மகாராஜா செத்து போயிட்டார் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் யோசிச்சார், அந்த வழியா தான் வந்தார், அரண்மனை வழியா தான் வர்றாரு, ஆனா அங்க எந்த விதமான அடையாளங்களும் தெரியல, மகாராஜா செத்ததுக்கு உண்டான, இறந்து போனதுக்கு உண்டான எந்த அடையாளமும் தெரியல. என்னடா இது மகாராஜா இறந்துதான் ஊரெல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு சந்தேகத்தோட பேசினவரை பிடிச்சி கேட்டாராம், மைசூர் மகாராஜா இறந்துட்டாருன்னு உனக்கு யார் சொன்னான்? இவர் அவரை காட்ட, அவர் அவரை காட்ட, அவர் அவரை காட்ட, இப்படியே போய் கடைசியில ஒருத்தர் மாட்டினார். இவர்கிட்ட என்ன வந்துச்சு இந்த விஷயம், அவர்கிட்ட போய் கேட்டார், அவர் இன்னொரு வீட்டை கொண்டு போய் காட்டினார். கடைசியிலே ஒரு துணி துவைக்கக்கூடிய வண்ணம்,
அவன் வீட்டில் கொண்டு பண்ண இவன் தான் எனக்கு சொன்னான் மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாரு. அந்த வண்ணான்ட்ட போய் இவர் கேட்டாராம், உனக்கு மைசூர் மகாராஜா செத்து போயிட்டான்னு யார் சொன்னான்? எனக்கு தெரியும், எனக்கு யாரும் சொல்லலை, நான் தான் சொன்னேன், எனக்கு தெரியும் மைசூர் மகாராஜா செத்து போயிட்டார். இல்ல அரண்மனையில் அப்படி எதுவுமே தெரியலையே. அரண்மனையில் மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாரு நான் சொல்லலையே, மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாருன்னு சொன்னேன். மைசூர் மகாராஜா அப்படிங்கிறது நான் என்னுடைய கழுதைக்கு வச்சிருக்கிற பேரு. அந்த கழுதை செத்து போச்சு, அதனால நான் என் கழுதை செத்து போச்சுங்கிறத மைசூர் மகாராஜா செத்து போயிட்டாருன்னு சொன்னேன். நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை, நான் சரியாத்தான் சொன்னேன் அப்படின்னு கழுதைக்கு மைசூர் மகாராஜான்னு பெயர் சூட்டினானோ என்று சொல்லி காட்டுவார்கள். அதே போலத்தான் என்று பெயர் சூட்டுவது என்பது இப்படித்தான் இருக்கிறது. யாராவது ஒருவர் பிரபலமாயிட்டா போதும், அவருடைய பேர் அப்ப பிறக்கிற எல்லா அந்த சீசன்ல பிறக்கிற ஒட்டுமொத்த குழந்தைகளுக்கும் அவருடைய பேரா தான் இருக்கும். கெஜெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% பெயர்கள் இஸ்லாமிய. யார் அந்த சமயத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அவருடைய பேர் தான் 70% பேர்கள் அங்கேயே நிறைந்திருக்கும். சில காலங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், எங்கு பார்த்தாலும் உசாமாவாகவே இருந்திருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் எங்கு பார்த்தாலும் சதாம் ஹுசனாகவே இருந்திருக்கிறது. இப்படியே தான் இருந்திருக்கிறதே தவிர இது அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான பெயர்களா என்பதிலே என்னுடைய கவனம் மிக மிக குறைவு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாவுக்கு மிக பிடித்தமான பெயர்கள் அப்துல்லா என்பதும் அப்துர் ரஹ்மான் என்பதும். இந்த இரண்டும் அல்லாவுக்கு மிக மிக பிரியமான பெயர்கள், அப்துல்லா என்பதும் அப்துர் ரஹ்மான் என்பதும். நீங்கள் பெயர் சூட்டுவதனால் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பெயர்களை சூட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியும் தந்திருக்கிறார்கள். எனவே பெயர் சூட்டுகிற விஷயத்தில் இது மாதிரியான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அடுத்து 7வது நாளிலேயே தலைமுடி, குழந்தையினுடைய தலைமுடியை களைந்து தலைமுடியினுடைய எடைக்கு வெள்ளியை தானமாக தர்மமாக செய்வது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு அதை செய்திருக்கிறார்கள். அடுத்து அகீகா. ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடுகள், பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு. யூதர்களுடைய வளமை இருந்திருக்கிறது, யூதர்களும் அக்கீகா கொடுக்கக்கூடிய வளமை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொன்னா, அவங்க ஆம்பளை புள்ள பிறந்தா மட்டும்தான் அக்கீகா கொடுப்பாங்க, பொம்பளை புள்ள பிறந்தா அக்கீகா கொடுக்க மாட்டாங்க. பெரிய செலவு தான் பிறந்திருக்கு, அப்புறம் இதுக்கு வேற அக்கீகா வேறையா அப்படின்னு நினைச்சாங்களோ என்ன தெரியல. ஆண் குழந்தை பிறந்தால்தான் அக்கீகா, பெண் குழந்தை இருந்தால் அக்கீகா இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்து ஆண் குழந்தை பிறந்தால் 2 ஆடுகள் அக்கீகா, பெண் குழந்தை பிறந்தால் 1 ஆடு அக்கீகா கொடுக்கப்பட வேண்டும் என்பதை சொன்னார்கள். இன்னொன்றையும் சொல்லி காட்டப்படும், அக்கீகா கொடுக்கப்படாத பிள்ளைகள், அக்கீகா கொடுக்கப்படாத பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் பிள்ளைகளாக வளர வாய்ப்புண்டு. அக்கீகா கொடுக்கப்படாத பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு மாறு செய்யும் குழந்தைகளாக வளர வாய்ப்புண்டு. இந்த 7வது நாளில் அக்கீகா கொடுக்கப்படவில்லையானால் பிறகு எப்ப கொடுக்கலாம் அப்படின்னா சொல்லுவாங்க, ஒவ்வொரு 7 நாளையும் கணக்கிட்டு 7 முடிஞ்ச 14 21 இப்படியே எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வளர்ந்துட்டு 30 வயசு 40 வயசு ஆயிப்போச்சு, நம்ம வாப்பா அம்மா நமக்கு அக்கீகாவே கொடுக்கல அப்படின்னா நாம் விருப்பப்பட்டால் நமக்காக இப்போதும் அக்கீகா கொடுத்துக் கொள்ளலாம். இந்த அளவுக்கு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்காக அவனுடைய பெற்றோர்கள் அக்கீகா கொடுக்காத பட்சத்தில் தனக்காக ஒரு மனிதன் அக்கீகா கொடுப்பது கூடும். ஆனால் அக்கீகா கொடுப்பதனுடைய விளைவாக அந்த குழந்தைகளுக்குண்டான நோய் நொடிகள் முசீபத்துகள் அகற்றப்பட்டு பெற்றோர்களுக்கு இத்தாத்து செய்யக்கூடிய வழிபட்டு நடக்கக்கூடிய குழந்தைகளாக மாற வாய்ப்புண்டு. அதுபோல அந்த 7வது நாளில் குளிக்க வைத்து சுத்தம் செய்தல், அதே நாளில் சத்னா செய்வதும் சிறப்புக்குரிய செயல்கள். அக்கீகாவுடைய விஷயத்தில் இன்னொன்று கவனிக்கப்பட வேண்டியது, அக்கீகாவுடைய அந்த ஆட்டினுடைய பணத்தை கொடுத்தால் அக்கீகா நிறைவேறாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இறைவனுடைய திருப்பெயரை சொல்லி நீங்கள் அறுத்து பலியிடுவீராக. நம்ம குர்பானி கொடுக்கிறோம், குர்பானி கொடுக்கும்போது ஆடு மாடு இதைத்தான் கொடுக்கணும். இந்த ஆட்டினுடைய ரேட்டை கொடுத்தணும், அதுவும் வந்துருச்சு, இப்போ அந்த குழப்பம் வந்துருச்சு. எதுக்கு எல்லாருமே ஆட்டை கொடுத்தா எவ்வளவு பேர் தான் கறியை திங்கிறது? அந்த ஆட்டினுடைய காசை கொடுங்க, பாவம் பாதி பேர் பொழைச்சிட்டு போறாங்க, பாதி பேர் நல்லா இருக்கட்டும். என்ன கூடாது, அல்லாஹ் ஆட்டத்தான் இருக்க சொன்னா, மாட்டத்தான் இருக்க சொன்னா, அதைத்தான் செய்யணுமே தவிர அது அல்லாத இன்னொன்று செய்யக்கூடாது. அக்கீகாவை பொறுத்தவரை அக்கீகாவுடைய ஆடு அறுக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கிரயத்தை சதக்காவாக கொடுத்தால் கூடாது. ஒருத்தர் அதனுடைய காசை கொடுத்து இதுக்கு நீங்க ஆடு வாங்கி அறுக்குறீங்க, இது கூடும். நம்ம இப்ப காசை அக்கீகாவா கொடுக்கல, ஆட்டத்தான் அக்கீகாவா கொடுக்கிறோம்.
ஆனா நாம போய் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு என்ன செய்யறோம், அவர்கிட்ட கொடுத்து இதுக்கு நீங்க ஆடு வாங்கி அறுத்துருங்க, இது கூடுமே தவிர நேரடியாக அக்கீகாவுடைய அந்த ரேட்டுக்கு பணத்தை அல்லது வேறு ஏதாவது பொருட்களை சதக்கா செய்தாலும் அக்கீகா நிறைவேறாது. அக்கீகா கொடுக்கிற சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லி தருவார்கள். அல்லாஹும்ம ஹாதிஹி அகீகத்து இப்னி, அந்த குழந்தையினுடைய பெயரை சொல்லி, இந்த குழந்தையினுடைய அகீகா இது, தமுஹா பிதமிஹி, இந்த ஆட்டினுடைய இரத்தம் இந்த குழந்தையினுடைய இரத்தத்திற்கு பகரமாக, வ அலுமஹா பி அலுமிஹி, இந்த ஆட்டினுடைய எலும்புகள் இந்த குழந்தையின் எலும்புக்கு பகரமாக, வ ஜில்தஹா பி ஜில்திஹி, இந்த ஆட்டினுடைய தோல் இந்த குழந்தையின் தோலுக்கு பகரமாக, வ ஷஅரஹா பி ஷஅரிஹி, இந்த ஆட்டினுடைய முடிகள் இந்த குழந்தையின் முடிக்கு பகரமாக என்று சொல்லி, அல்லாஹும்ம ஜஅல்ஹா ஃபிதாஅன் லிஇப்னி மினன் நார், யா அல்லாஹ் இந்த அகீகாவை என்னுடைய குழந்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு காரணமாக ஆக்குவாயாக என்று துஆ செய்து அகீகாவை கொடுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்த்தால், வெறுமனே உலகத்தினுடைய பலாய் முசீபத்துகளை மட்டுமல்ல, அகீகா நரக நெருப்பிலிருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொல்லி காட்டுகிறார்கள். இது அல்லாமல் வேறு சில சடங்குகள், நாம் செய்யக்கூடிய சடங்குகளை தவிர்க்கலாம். உதாரணமா 6 மாசம் ஆச்சுன்னா பாயாசம் கொடுக்கிறது, பல்லு முளைச்சா பச்சரிசி கொடுக்கிறது, இது மாதிரியான சடங்குகள் இஸ்லாத்தில் சொல்லப்படாத விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய குழந்தைகள் உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதங்கள் மட்டுமல்ல, ஒரு குயவனிடத்தில், சட்டி செய்யக்கூடியவன் குயவன், அவன் கையில் கிடைத்த களிமண்ணை போல, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த களிமண்ணை வச்சு அவன் எந்த சட்டியும் செய்யலாம், ஆனச்சட்டியும் செய்யலாம், சோத்து சட்டியும் செய்யலாம், சின்ன அழகான விளக்கும் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம், களிமண் ஒண்ணு. குழந்தைகள் உங்களிடத்தில் இப்படித்தான் தரப்பட்டிருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மாமின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கிறது, ஃபஅபவாஹு, அதனுடைய பெற்றோர்கள் தான் யுஹப்பிதானிஹி, அந்த குழந்தைகளை யூதர்களாகவும், ஒயுனஸ்ஸிரானிஹி, அவர்களை நஸ்ரானிகள் கிறிஸ்தவர்களாகவும், ஒயுமஜ்ஜிசானிஹி, நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகளாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை மாற்றுகிறார்கள். இப்ப குழந்தைகள் எப்படித்தான் பிறக்கிறது? நல்ல குழந்தைகளாக, இஸ்லாத்தின் அடிப்படையை மதிக்கிற குழந்தைகளாகத்தான் பிறக்கிறது. பிறகு இஸ்லாத்தை மதிக்காமல் போவதற்கு காரணம் பெற்றோர்கள். இவர்களுடைய கண்காணிப்பு இல்லாததனுடைய விளைவாகத்தான் இது போகிறது. என்ன செய்யணும் அப்ப பெற்றோர்கள் குழந்தைகளை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஆரம்பத்தில் லக்கினு அவுலாதக்கும் கலிமத்த லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களுடைய குழந்தைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். பொதுவாக லக்கினு என்பதற்கும் அல்லிமு என்பதற்கும் டிஃபரெண்ட் இருக்கு. தாலீம் கத்துக் கொடுக்கிறது, தல்கீன் என்பது வேற, தாலீம் என்பது வேற. அரபியினுடைய வாசகத்துல தாலீம் அப்படின்னு சொன்னா ஒருத்தனுக்கு புரியுற மாதிரி படிச்சு கொடுக்கிறது. சாதாரண கல்வின்னு சொல்றோமா இல்லையா, இதுதான் தாலீம். தாலீம்னா என்ன அர்த்தம்? புரியுற மாதிரி படிச்சு கொடுக்கணும். தல்கீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி சொல்லிக் கொடுக்கணும். லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வார்கள். இறந்து போகிற கண்டிஷனில் இருக்கிற ஒரு மனிதருக்கும் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். தல்கீன். ஷாஃபியிலே ஒரு வழக்கம் உண்டு, கபரிலே கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மேலே உட்கார்ந்து தல்கீன் ஓதுவார்கள். அந்த தல்கீன்ல அந்த மையத்தை பார்த்து சொல்லுவாங்க, இன்னாருடைய மகனான இன்னாரே, நீர் இறந்து போய்விட்டீர், உன்னிடத்தில் 3 மலக்குமார்கள் வருவாங்க, அவங்க கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யார், மன் ரப்புக்கன்னு கேட்பாங்க, நீ ரப்பி அல்லான்னு சொல்லு, உன்னுடைய ரசூல் யாருன்னு கேட்பாங்க, என்னுடைய ரசூல் முகமதுன்னு சொல்லு என்று சொல்லிக் கொடுப்பதற்கு பெயர் என்ன? தல்கீன். இப்ப இந்த சொல்லிக் கொடுக்கறதுனால மையத்துக்கு கேக்குதா கேட்க இல்லையா, இத புரியுதா புரியலையா, எதுவுமே நமக்கு யோசனை தேவையில்லை, சொல்லிக் கொடுக்கிறது கடமை. குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்கிறது, அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், அம்மா என்று சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாகவே, அத்தா என்று சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த குழந்தைகளுடைய வாயிலிருந்து அல்லாஹ் என்று சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். இப்படியாக இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கணும், அப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கணும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்லித்தாருங்கள் என்றார்கள். ஆனா நாம இப்ப சொல்லிக் கொடுக்கிற வார்த்தைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, மாமா அடிச்சுட்டானாமா போடா சொல்லு,
மாமாவை பார்த்து சொல்லு குரங்கு அப்படின்னு சொல்லு, மாமாவை பார்த்து நாயின்னு சொல்லு, போடான்னு சொல்லு. இப்படி சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. கை கொடிச்சிரு, என் தம்பியை பார்த்து என்ன செஞ்சுட்டான், என் பிள்ளை நாயின்னு சொல்லிட்டான், என் தம்பியை பார்த்து என் பிள்ளை என்ன செஞ்சுட்டான், குரங்குன்னு சொல்லிட்டான் அப்படின்னு நம்ம என்னவோ செய்யறோம், சந்தோஷப்படவும் செய்யறோம். இப்போ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லித் தருகிறார்கள், நாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் சட்டதிட்டங்களை கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பாங்க, முஸ்லிமுடைய 1069வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். அஹதல் ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர குழந்தை. தம்ரத்தன் மின் தம்ரி சதகா, தானமாக தர்மமாக கொடுக்கப்பட்ட ஒரு பேரிச்சம்பழம் வீட்டில் இருந்தது. அதிலிருந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து தன்னுடைய வாயில போட்டுடுச்சு. குழந்தை, சின்ன பிள்ளை, இருந்த பொருளை எதை கண்டாலும் எடுத்து வாயில தான் போடும். அது மாதிரி இந்த பேரிச்சம்பழத்தையும் எடுத்து என்ன செஞ்சிச்சு, அந்த குழந்தை வாயில் எடுத்து போட்டுடுச்சு. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஹ் கஹ் இருமிபிஹா, சி 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 துப்பு 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 அப்படி சொல்லுவோமா இல்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. துப்பு 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 என்று அவசரப்படுத்தினார்கள். குழந்தையை வெளியில எடுத்தாங்க. எடுத்துட்டு முடிஞ்சு போச்சா இல்லையா, பிறகு சொன்னார்கள் குழந்தையை பார்த்து, அம்மா அலிம்த அன இன்னா லா நஅகுலு ஸதகா, என்ன உனக்கு தெரியாதா, நாமெல்லாம் தர்மங்களை சாப்பிடக்கூடாது. அஹ்ல பைத்துகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், மிக உயர்தரமான குடும்பத்தவர்கள். சதக்கா என்பது ஒரு ஏழைக்கு கொடுக்க வேண்டிய ஒன்று, ஒரு அழுக்கான ஒன்று. இந்த அழுக்கை கொடுத்து அஹ்ல பைத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களே கேவலப்படுத்த கூடாது என்பதனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தவர்களுக்கு சதக்காவை வாங்குவது தடை செய்யப்பட்ட விஷயம். இதை யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? நமக்கு சொன்னாலே பாதிதான் புரியுது. சின்ன பிள்ளைகிட்ட போய், ஒன்னும் தெரியாத பிள்ளைகிட்ட போய் இதை சொல்லிக் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? அதை யோசிக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிக் கொடுத்தால் நிச்சயம் அந்த பிள்ளைக்கு என்றாவது ஒரு நாள் உரைக்கும். இன்னைக்கு அது விளங்காம போலாம், ஆனா என்னைக்காவது விளங்கும். என்னைக்காவது விளங்குறது சாத்தியமா? சாத்தியம் என்று சொல்கிறது முஸ்லிமுடைய இன்னொரு அறிவிப்பு. 2022வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. உமர் இப்னு அபீ சலமா என்கிற ஒரு சஹாபி சொல்கிறார்கள், குன்து உலாமன் ஃபீ ஹஜ்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியிலே, வீட்டில நான் குழந்தையாக இருந்தேன். வகானத் யதி ததீஷு ஃபி ஸஹஃபா, என்னையும் கூட அமர வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய கை பிளேட் முழுக்க ரவுண்ட் அடிக்குது. சின்ன பிள்ளைங்க சாப்பிடும் போது எனக்கு கரெக்டா ஒழுங்கா பக்குவமா ஒழுக்கமா அப்படியே சாப்பிட தெரியாது. அதனால இங்கேருந்து கொஞ்சம் எடுக்கும், அங்கேருந்து கொஞ்சம் எடுக்கும், இங்கேருந்து கொஞ்சம் எடுக்கும். இப்படி என்னுடைய கை தட்டு முழுக்க பரவி கொண்டிருந்தது. ஃபகால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை பார்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், யா குலாம், குட்டி பையா, சம்மில்லாஹ தஆலா, முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லு. வக்குல் பி யமீனிக்க, வலது கையால சாப்பிடு. வக்குல் மிம்மா எலிக்க, பக்கத்தில் இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன செஞ்சு எடுத்து சாப்பிடு என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு என்ன செஞ்சாங்க, சொல்லி தந்தாங்க. எப்போ? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குலாமன். பிறகு அவர் சொல்கிறார், ஃபமா ஸாலத் தில்க திஅமதி பாது, அதற்கு பிறகு எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ நான் அப்படித்தான் இறுதி வரை சாப்பிட்டேன். அதாவது சாப்பிடுற பருவம் உள்ள குழந்தை தான். நம்ம நினைச்சிட்டு கூட நம்ம பிள்ளைங்களாம் நம்மளோட ரொம்ப படு சுட்டியான பிள்ளைகள். ஒருத்தர் சொன்னார், என் மனைவி பயங்கரமா தலைவலிக்குது அப்படின்னா நான் கொஞ்சம் அவளை கேலி பண்ற மாதிரி அப்படியே தலையை உத்து பார்த்தேன். தலைவலிக்குதுன்னா வலி தெரியணுமா இல்லையா என்பதை போல் அவளை கேலி பண்றதுக்காக வேண்டி நான் தலையை நல்லா உத்து பார்த்தேன். அப்போ என் பக்கத்துல 1ஆம் கிளாஸ் படிக்கிற என் பையன் இருந்தான். அவன் சொல்றான், அத்தா என்ன இப்படி உத்து பாக்குறீங்க, இது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இல்லை அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றானா, இது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இல்லை. அதாவது கொஞ்சம் லேசான தலைவலி தான், ரொம்ப பயங்கரமான தலைவலிலாம் இல்லை. பயங்கரமான தலைவலினா தான் என்ன செய்யும், வெளியிலாம் தெரியும். அவர் சொல்லுகிறார், நான் சாதாரணமாக சிரிப்பு மொழி பேசினால் என்னுடைய மகன் கணினி மொழி பேசுகிறார். எல்கேஜியில் போய் கொண்டு போய் விட்டாலே தட்டச்சு கற்று கொடுத்துடுறாங்க. கம்ப்யூட்டர் கொண்டு முன்னாடி வச்சிடறாங்க. கம்ப்யூட்டர் பயிற்சி அதுக்குன்னே தனி ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு குழந்தைகளுக்காக. நம்மளுடைய குழந்தைகள் இன்னும் ஃபாஸ்டானவங்க. நாம நினைச்சிட்டு இருக்க வேண்டியதான். நம்ம பிள்ளைக்கு சொன்னா தெரியாது, நம்ம பையன் வழங்க மாட்டான், நம்ம பையனுக்கு சொன்னா புரியாது. நமக்கு தெரியறத விட அதிகமா புரியும்.
நாமளும் நம்முடைய மனைவியும் என்ன பேசிக் கொள்கிறோமோ அல்லது நாம் நம்முடைய மனைவியை எப்படி திட்டுகிறோமோ, நாம போன பிறகு நம்ம பிள்ளை அவளை பார்த்து அதே மாதிரி திட்டுறோம். உண்டா இல்லையா? நாம கற்றுக் கொடுக்கிற பழக்கம் தானே. எப்படி அவனால் முடிகிறது? அதை கிரகித்துக் கொள்ள முடிகிறது. ஒரு பாடல் போட்டு நீங்க 10 தடவை கேட்கறீங்க அப்படின்னா அந்த பாடல் வரி போடுறதுக்கு முன்னாடி மியூசிக் வரும்போதே வரி என்னன்னு சொல்றான். 2 வயசு பிள்ளை முடியலையா? முடிகிற காரியம். ஆனால் நாம என்ன செய்யறது இல்ல, எது நல்ல காரியங்களோ அதை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்ல. நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்க வந்தால் மட்டும் பிள்ளைக்கு வயசு பத்தாது. கெட்ட விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு எல்லா வயசும் போதும், எந்த வயசுலையும் சொல்லிக் கொடுக்கலாம் என்கிற ஒரு நிலை. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொல்வதை போல இந்த சிறு வயதிலேயே நாம் அந்த குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதான் அவர்களுடைய கடைசி வரை. அதனால்தான் அபூதாவுதுடைய 495வது ஹதீஸில் கண்மணி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஹும் அப்னாஉ சப்இ ஸினீன. சாப்பிடும் அந்த எல்லையை தாண்டி ஒரு 7 வயதை அடைகிறான் என்றால், 7 வயதை உங்களுடைய பிள்ளை அடைகிற போது தொழுகையை கொண்டு ஏவுங்கள். வதரிபூஹும் அலைஹா வஹும் அப்னாஉ அஷர். 10 வயதை அடைகிற போது தொழவில்லையானால் அதற்காக அவனை அடியுங்கள். 10 வயசுல கூட அவனுக்கு கடமையாறதில்லை. எப்ப ஒரு பிள்ளை பாலிகாரானோ பெரிய பையன் ஆகிறானோ அப்பதான் தொழுகை கடமையாகும். 10 வயசுல ஆகிறதுல குறைஞ்சபட்சம் ஒரு 15 வயசுல பாலிகாகலாம் ஒரு ஆண். அப்ப 10 வயசுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைன்னா அடிக்க சொல்றாங்க. கடமை இல்லாம கடமை இல்லாத தொழுகைக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம கொடுக்கக்கூடிய செல்லங்கள், நம்முடைய தாய்மார்கள் கொடுக்கக்கூடிய செல்லங்கள், 23 வயசு பையன் படுத்து தூங்கினாலும் கூட சுபுக்கு எழுப்புறதா இருந்தா அம்மாவுக்கு கஷ்டமா இருக்கு. அத்தா சொல்லுவார், அவனை எழுப்பி விடு, எருமாறு மாதிரி தூங்குறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போவார். அம்மா சொல்லுவாங்க, போங்க புள்ள பாவம் தூங்கிட்டு போறான், நைட்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கான், 23 வயசு புள்ள. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 10 வயசு பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்யுங்க, தொழுவு போலன்னா அடிச்சு விரட்டுங்க தொழுகைக்கு. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். 10 வயதை அந்த பிள்ளைகள் அடைந்து விட்டால் அவர்களை படுக்கையை விட்டும் ஒதுக்கி விடுங்கள், பிரித்து விடுங்கள். ஆண் பிள்ளையையும் பெண் குழந்தையையும் ஒரே படுக்கையில் படுக்க அனுமதிக்காதீர்கள். அண்ணன் தங்கச்சியும் அண்ணனும் தான், அக்காவும் தம்பியும் தான். இருந்தாலும் 10 வயதை கடக்கிற போது சகோதர சகோதரிகள் கூட ஒரே பெட்டில் படுப்பதை அனுமதிக்காதீர்கள், அவர்களுடைய பெட்டை பிரியுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இந்த காலத்தில் இதெல்லாம் எவ்வளவு நிதர்சனமான உண்மைகள் என்பது நம்ம ஒவ்வொரு நாளும் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. தொழுங்கள், தொலை ஏவுங்கள் அப்படின்னா முதல்ல தொழுவு தெரியணும்ல அவனுக்கு. இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, திர்மிதியினுடைய 407வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், அல்லிமு அஸ்ஸபிய்ய அஸ்ஸலாத்த லிஸபிஇ ஸினீன். 7 வயதில் உங்களுடைய குழந்தைகளுக்கு தொழ கற்றுக் கொடுங்கள், தொழுகைக்கு கற்றுக் கொடுங்கள். அதைத்தான் மக்தப் மதரசாக்கள் செய்து கொண்டிருக்கிறது. மக்தப் மதரசாக்கள் ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் இயங்கக்கூடிய சிறுவர்களுக்கு உண்டான மக்தப் மதரசாக்கள்ல அதைத்தான் செய்யறாங்க. பிள்ளைங்களுக்கு அலிஃபா சொல்லிக் கொடுக்குறாங்க, குர்ஆன் ஓதுறதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, தொழுகைக்குரிய முறைகள் சொல்லிக் கொடுக்குறாங்க, தொழுகையில ஓதக்கூடிய தஸ்பீகாத்துகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு அனுப்புறது இல்லையே. நாம முழுக்க எல்கேஜிக்கும் யூகேஜிக்கும் எந்த அளவுக்குன்னு சொன்னா ப்ரீகேஜிக்கு அனுப்புனாலும் அனுப்புவோமே தவிர எதுக்கு அனுப்புறது இல்லை, குழந்தைகளை மார்க்க கல்விக்கு அனுப்புறது இல்லைங்கிற ஒரு உறுதியோடு இருக்கிறோம். கடைசியில் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் இன்று எந்த நிலையில் இருக்கிறோமோ, எவ்வளவோ சட்டங்கள் கேட்க நமக்கு புதுசாவே தெரியுது. எவ்வளவு வயசாகி போச்சு, ஆனா இப்ப அந்த விஷயங்களை கேட்கும்போது புதுசா தெரியுது. என்ன காரணம் அப்படின்னா, இவ்வளவு நாள் இந்த சட்டத்தை பற்றி நாம் பாராமுகமாகவே இருந்திருக்கிறோம், நமக்கு தெரியாமலேயே இருந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளும் அப்படியே வளர வேண்டுமா? எப்படி உலக கல்வியை பொறுத்த மட்டில் நான் தான் படிக்காம போனேன், என் பிள்ளையாச்சும் படிச்சு நல்ல பெரிய ஆள் ஆகணும், பெரிய இன்ஜினியர் ஆகணும், பெரிய டாக்டர் ஆகணும் என்று கனவு காண்பதை போல நாம தான் சட்டத்திட்டங்கள் தெரியாம போனோம், நம்ம பிள்ளையாவது அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? நவுது பில்லா மின்ஹா, அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். எப்படிப்பட்ட குழந்தைகளை ஒரு சில பெற்றோர்கள் விட்டு செல்கிறார்கள் என்று சொன்னால், அத்தா இறந்து போறாரு, இறந்து போன அத்தாவுக்கு ஜனாசா தொழுகை பள்ளியில் நடத்தப்படுகிறது, பள்ளிவாசலுக்குள் காலெடுத்து வைக்க பிள்ளைக்கு மனசு வரல, வெளியே நிற்கிறான். ஏண்டா வெளியே நிற்கிறேன்னு சொன்னா, தொழுகிறாங்க, நமக்கு பழக்கம் இல்லைங்க, இதுவரெல்லாம் போய் தொழுது இல்லை, முடிச்சுட்டு வரட்டும், நான் ரொம்ப அத்தா இறந்துட்டாருன்னு ரொம்ப ஃபீலிங்ல இருக்கேன், என்னால் தொழுக முடியாது. அத்தா இறந்துதான் ரொம்ப ஃபீலிங்ல இருக்கிறா, என்ன செய்ய முடியாது, தொழுக முடியல. இவ்வளவு மோசமான பிள்ளைகளை விட்டு செல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறோம். அவங்களுக்கு தெரியல. ஒரு மனிதனை இறந்த பிறகு இஸ்லாம் மையத்தாக, செத்த பிணமாக கருதுவதே இல்லை, மனிதனாகத்தான் நினைக்குது.
அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அவர் வெண்ணில குளிச்சா வெண்ணி ஊத்தி கழுவுங்க, அவர் தண்ணியில குளிக்கிறதா தண்ணி ஊத்தி கழுவுங்க, அவர் வாசனை திரவியம் எது விரும்புவாரோ அந்த வாசனை திரவியத்தை போட்டு அவருடைய இதை கொண்டு போங்க என்றெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா, இறந்த பிறகும் அவரை மனிதனாக மதிக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் போது நம்முடைய மர்ம ஸ்தானங்களை, மர்ம உறுப்புகளை அடுத்தவர்கள் தொடுவதற்கு, அடுத்தவர்கள் பிடிப்பதற்கு அனுமதிக்கிறது இல்லை, அனுமதிக்க முடியாது. இறந்த பிறகும் ஒருவன் அப்படித்தான் நினைக்க வேண்டும். நம்முடைய ஜனாசாவை கழுவுவது நம் பிள்ளையாக இருக்க வேண்டுமே தவிர வேறு யாரையோ காசுக்கு அழைத்து வந்து கழுவக்கூடியவராக இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் இதுலையாவது நாம் நம் பிள்ளைகளை தேர்ச்சி பெற்றவர்களாக மாற்றி ஆகணும். கழுவிட தெரியாது. நம்முடைய உடல் உறுப்புகளை தொட்டு தடவுகிற, தொட்டு கழுவுகிற உரிமை நம்முடைய பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கும். ஒரு அந்நிய ஆண் வந்து நம்முடைய உடம்பில் கை வைக்க கூடாது. அப்படியானால் அவருக்கு நாம் அந்த சட்டத்திட்டங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய சட்டத்திட்டங்கள் தெரியணும். நமக்கு தொலை வைப்பது, நம்முடைய ஜனாசாவை யாரோ ஒருவர் தொலை வைக்க கூடாது. என் பிள்ளை தொலை வைக்கணும், என் பிள்ளை எனக்காக துஆ செய்யணும். இப்படி என்ன ஆரம்பிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்ப்பதற்குத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை சொல்லித் தருகிறார்கள். நல்லொழுக்கங்கள் இந்த காலத்தில் இல்லாமல் போன ஒன்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், லா யுஅத்தப الرجل ولده خير له من ان يتصدق بصائل. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் எவ்வளவோ சதக்காக்கள் செய்யலாம், ஆனால் அந்த சதக்காக்களை விட உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் நல்லொழுக்கத்தை கற்றுத் தருவது சிறந்தது. நீங்கள் எவ்வளவு சொத்து விட்டு விட்டு போனீர்கள் என்பதல்ல பெருசு, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்கீங்க என்பதல்ல பெருசு. அதை விட சிறப்புக்குரியது உங்கள் குழந்தைகளை நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக விட்டுச் செல்வதுதான். ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக விட்டுச் செல்கிற போது அந்த குழந்தைகள் எல்லோராலும் பாராட்டப்படுகிறார்கள். நாம் இறந்த பிறகும் நாம் பேசப்படுகிறோம், அந்த மனுஷன் நல்ல மனுஷனுடைய புள்ளப்பா எப்படி இருக்கிறான் பாரு என்று நாம் அதற்கு பிறகும் பேசப்படுகிறோம். அந்த குழந்தை நமக்கு துஆ செய்யக்கூடிய, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நீங்கள் விட்டு செல்கிற மிகப்பெரிய சொத்து உங்களுடைய பிள்ளைகள், உங்களுக்காக துஆ செய்கிற பிள்ளைகள் என்று. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நம்மால் மாற்ற முடியும். அந்த பவர், அந்த சக்தி பெற்றோர்களுக்கு கையில் தான் இருக்கிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குழந்தைகள் கெட்டு போகவில்லை, குழந்தைகளை கெடுப்பது பெற்றோர்கள். அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்கிறார்கள், பெற்றோர்கள் தான் அவர்களை வெளியெடுக்கிறார்கள். இவரே கையில கொடுத்து அவனை சிகரெட் வாங்கிடுவான்னு சொல்றார். அவனுக்கு 6 வயசு 7 வயசு, அவன் நாளைக்கு சிகரெட் குடிக்கிறது அவனால் எப்படி தடுக்க முடியும்? இவரே கையில காசை கொடுத்து ஒரு கெட்ட காரியத்தை வாங்க சொல்றார், பொருளை வாங்க சொல்றாருன்னா அவன் அதே செயலை செய்கிற போது அவரை எப்படி தடுக்க முடியும்? நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்முடைய குழந்தைகளை, நம் வீட்டில் வளர்கிற குழந்தைகளை, இஸ்லாமிய செல்வங்களை அல்லாஹ் அவனுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய நற்குழந்தைகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஆக்கி அனுப்புவானாக. நல்லொழுக்கமுள்ள குழந்தைகளாக நம் குழந்தைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வளரச் செய்வானாக. நம்முடைய எண்ணங்கள் பிரகாரம், நம்முடைய எண்ண பிரகாரம், நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடிய சாலிகான குழந்தைகளாக நம் குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கி அனுப்புவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.